hidden behind the women's bill was a delimitation bill that would change the constituencies of India. இந்த மகளிர் இடஒதுக்கீடுக்கு பின்னால் தொகுதி சீரமைப்பு என்கிற ஒரு விதியையும் சேர்த்து இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை தொகுதிகளையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டார். What they wanted to do was reduce the number of seats of southern states, of northeastern states and of smaller states. அவர் செய்ய நினைத்தது என்னவென்று சொன்னால் தென் மாநிலங்களுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் and fundamentally change the balance of power in India. வடகிழக்கு மாநிலங்களிலே இருக்கின்ற இடங்களை குறைக்க வேண்டும். அவருடைய ஒட்டுமொத்த ஆசை என்னவென்று சொன்னால் இன்று இந்தியாவிலே இருக்கின்ற அந்த அதிகார ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். And weaken the representation of South India, of Tamil Nadu, of Karnataka, of Kerala, of smaller states, Uttarakhand, Jharkhand, Chhattisgarh and of the northeastern states. அவருடைய உண்மையான நோக்கம் தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளா, கர்நாடகம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைத்து அவர்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமருடைய எண்ணம். And there is only one way to describe what they were doing. அவர்கள் செய்வதை சொல்வதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. And that is that it was an anti-national action. அது என்னவென்று சொன்னால் அவர் செய்ய நினைப்பது மிகப்பெரிய தேச விரோத செயல். It is an action against the union of states. இந்த ஒன்றுபட்ட இந்தியாவை எதிராக அவர் செய்கின்ற சதி. And that is why we stopped it and we defeated the bill in parliament. அதனால்தான் அதை பாராளுமன்றத்திலே தடுத்து நிறுத்தினோம், அந்த மசோதாவை தோற்கடித்தோம். And we will continue to defeat any bill that tries to take away representation of anybody in our country. இன்று மட்டுமல்ல, இனி எந்த காலத்திலும் இந்த மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கு மோடி அரசு முற்படும் என்று சொன்னால் அதை ஒவ்வொரு முறையும் தோற்கடிப்போம், அந்த சதியை ஒவ்வொரு நேரத்திலும் வீழ்த்துவோம். Tamil Nadu has shown a progressive vision to the rest of the country. தமிழகம் இந்தியா முழுமைக்கும் ஒரு முற்போக்கான பார்வையை தந்திருக்கிறது. Your politics has been historically rooted in social justice. உங்களுடைய அரசியல் என்பது வரலாற்று பூர்வமாக சமூக நீதியிலே கால் பதித்தது. You have the midday meal program, you have leaders in women's education, in employment, and Tamil Nadu and the people of Tamil Nadu are benefiting from this. இந்த தமிழ்நாட்டில் தான் மதிய உணவு திட்டம் வந்தது. இங்கேதான் பெண்களுக்கான பாதுகாப்பான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. இங்கேதான் பல்வேறு முன்னேற்றத்தை தருகின்ற பல சட்டங்கள் தமிழகத்திலே தான் முதலாக நிறைவேற்றப்பட்டன. And I am happy to say that the DMK, our alliance, and Mr. Stalin are continuing down this path. நான் மிக மகிழ்ச்சியாக சொல்லுகிறேன், மனநிறைவோடு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த பணிகளை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். In the last 5 years, the government of Tamil Nadu had a fantastic CM breakfast scheme for children across the state. கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்காக ஒரு மாபெரும் திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. And also gave rupees 1,000 to women across the state, to 1.31 crore women across the state. தமிழகத்தில் இருக்கின்ற 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற அற்புதமான திட்டத்தை அவர் தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார். Our alliance is going to carry on down this path. எங்களுடைய கூட்டணி இந்த பணிகளை தொடர்ந்து செய்யும். We are going to increase the amount of money that is given to women to 2,000 rupees a month. எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வருகின்ற போது இப்பொழுது கொடுக்கின்ற 1000 ரூபாயை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்கிற உறுதியை தந்திருக்கிறோம். Senior citizens and differently able people will also get 2,000 rupees a month. மூத்த குடிமக்களும் மாற்றுத்திறனாளிகளும் இப்பொழுது பெறுகின்ற 1000 ரூபாயிலிருந்து கூடுதல் 1000 ரூபாயாக 2000 ரூபாய் பெறுவார்கள். Any woman who's a first time property buyer
will have free property registration. முதல் முறையாக சொத்து வாங்குகின்ற எந்த பெண்ணுக்கும் முழுமையான பத்திரவு பதிவு கட்டண சலுகை உண்டு. And all government vacancies will be filled within 300 days. அரசாங்கத்தில் இருக்கின்ற அத்தனை காலி பணியிடங்களும் உடனடியாக நிரப்பப்படும். Meritorious students will get 2,000 rupees scholarship for college. திறமையான மாணவர்களுக்கு கல்லூரிக்கு செல்லுகின்றவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். And I am confident we will defeat the RSS AIDMK plan to hand over control of Tamil Nadu to Mr. Modi and Mr. Shah. RSS இயக்கமும் பாஜகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த சதியை நிச்சயமாக நாங்கள் முறியடிப்போம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். And of course, whenever we come to Tamil Nadu, we remember our great leader K. Kamaraj. நான் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய நெஞ்சத்திலே நிறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நான் நன்றியோடு நினைப்பேன். And he is still remembered for the pioneering work that he did in social justice and his contribution. The midday meal scheme will always be remembered. இன்றும் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகளான பின்பும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நினைக்கின்ற போது அவர்கள் சமூக நீதிக்காக எடுத்த முன்னெடுப்புகள், அவர்கள் எடுத்த பகல் உணவு திட்டம், அவர்கள் கல்விக்காக செய்த பல்வேறு பணிகளை நம்மால் ஒரு நாளும் மறக்க முடியாது. And Tamil Nadu still remembers how he expanded the public education system and laid a foundation for a solid education for Tamil Nadu. அவருடைய ஆட்சி காலத்திலே மாநிலத்தினுடைய கல்வி திட்டத்திற்கு எவ்வளவு அருமையான அடிப்படை பணிகள் செய்யப்பட்டன, எப்படி அவர் உயர்கல்வியை வளர்த்தெடுத்தார் என்பதை நாம் இன்னும் நினைவு கூர்கிறோம். I said that the BJP wants to rule Tamil Nadu from Delhi. நான் உங்களிடம் பேசுகின்ற போது சொன்னேன், பாஜக தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள நினைக்கிறது என்று நான் சொன்னேன். And I started my speech with the Bharat Jodo Yatra, a walk designed to unite our country. நான் இந்த இடத்திலிருந்து பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கின்ற போது இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு அந்த யாத்திரையை நான் துவங்கினேன். The worst thing about the RSS and the BJP is how they create hatred in our country. RSS இயக்கத்தில் பாஜக இயக்கத்தினுடைய கொள்கையினுடைய மோசமான விளைவுகள் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே வெறுப்பு விதைகளை விதைத்து அவர்களை எப்படி பிளவுபடுத்துவது என்பது. How they shatter the harmony of our country. நாட்டிலே இருக்கின்ற ஒற்றுமையை நல்லிணக்கத்தை உருக்குலைக்க நினைக்கின்ற கொடும் செயல் அது. How they attack minorities throughout our country. நம் நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மையினரை இந்தியா முழுவதும் அவர்கள் தாக்குகிறார்கள், சிதைக்க நினைக்கிறார்கள். For the first time in our history, in our modern history, minorities feel uncomfortable, feel scared living in this country.